தேவனுடைய ராஜ்யம் நம்மளுடைய வாழ்க்கையிலிருந்து வெளிப்படுகிற மாதமாக இருக்கிறது. காட்ஸ் கிங்டம் பவர் வில் மேனிஃபெஸ்ட் இன் அவர் லைஃப். 1 கொரிந்தியர் 4:20 வாசிக்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் அது பேச்சில் இல்லை, அது பலத்தில் இருக்கிறது அப்படின்னு பவுல் சொல்றார். அந்த பலன் என்னன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறது. அந்த பலன் மாற்றத்தை நம்மளோட வாழ்க்கையில எது கொண்டு வர முடியும்னா, பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம்தான் கொண்டு வர முடியும். பரிசுத்த ஆவியானவர் கிட்ட இருந்து வருகிற பலன் தான் நம்மை ராஜ்யத்தின் வல்லமையை வெளிப்படுத்த உபயோகமா இருக்கும். அப்படி பரிசுத்த ஆவியானவரை ஆப்ரேட் பண்ணாம, அவரை வெளிப்படுத்தாம நடத்துகிற எந்த வேலையா இருந்தாலும் சரி, எந்த ஊழியமா இருந்தாலும் சரி, எந்த குடும்பமா இருந்தாலும் சரி, அங்க என்ன இருக்குன்னா பேச்சு மட்டும்தான் இருக்கும். அங்க என்ன இருக்காது? பலன் இருக்காது. சுய பலத்தினால வருகிற எந்த காரியமும் நிலைச்சு நிற்பதில்லை. அதனால தான் நிறைய பேர் இந்த நாளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நிறைய சபையில் நிறைய ஊழியக்காரங்க, நிறைய பேர் பொது வாழ்க்கையில் கூட அவங்க பேசிக்கிட்டே தான் இருக்கிறோம், செயலில் என்ன போகாது, ஒன்றும் ஆகாது. இன்னொருத்தரை குறை சொல்லுறது, இன்னொரு போதகரை குறை சொல்லுறது, குடும்பத்திலேயே கணவன் மனைவியை குறை சொல்லுறது, மனைவி கணவனை குறை சொல்லுறது, பிள்ளைகளை குறை சொல்லுறது, இது எல்லாமே குடும்பத்திலேயோ இல்லை பொது வாழ்க்கையிலோ இல்லை சபையிலையோ நடக்கிறதுக்கு காரணம் ஒன்றே ஒன்று தான், பரிசுத்த ஆவியினால் நிரம்பி நடக்காததுனால நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, அது பேச்சில் இருக்கு, அது பலத்தில் இல்லாமல் இருக்கிறது. இந்த மாதம் கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில தேவனுடைய பலத்தை அளிக்கிறவராக இருக்கிறார், ராஜ்யத்தின் வல்லமையை அளிக்கிறவராக இருக்கிறார். நம்ம பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படும் பொழுது நம்மளுடைய சபையிலையோ, நம்ம ஒரு போதகராக இருந்தாலும் சரி, நம்மளுடைய குடும்ப தலைவராக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு அலுவலகத்தில் ஒரு தலைமை பகுதியில் இருந்தாலும் சரி, நம்ம எந்த வேலை செய்கிறோமோ, நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ, எல்லா இடத்துலையும் நம்ம பரிசுத்த ஆவியானவரால் இயங்கப்படும் பொழுது, இயங்குகிறவர்களாய் இருக்கும் பொழுது அந்த இடத்துல கர்த்தருடைய பலன் வருகிறதா இருக்குது. அந்த பலன் நம்மளுடைய வாழ்க்கையில தேவனுடைய மகிமையை கொண்டு வருகிறதா இருக்குது.